தேசத்தின் பேச்சாற்றலை மென்மேலும் பறக்கச் செய்வானாக. அடுத்தபடியாக எம் ஃபஹீம் தொழுகையை பற்றி பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகை முக்கியத்துவம். அல்லாஹ் தஆலா தன்னை வணங்குவதற்கு மனிதனை படைத்தான். வணக்கங்கள் அனைத்திலும் தொழுகைதான் உள்ளது. தொழுகையின் போது மனிதன் அல்லாஹ்வுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். சஜ்தாவின் போது அல்லாஹ்வை நெருங்கி விடுகிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனின் பல இடங்களில் தொழுகையை நிலைநாட்டுமாறு கட்டளையிடுகிறான். இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா தன் இருப்பிடத்துக்கே அழைத்து தொழுகையை கொடுத்து அனுப்பினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் இறுதி நேரத்தில் கூட தொழுகையை வலியுறுத்தினார்கள். என் கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் உள்ளது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் 5 வேளை தொழுகையை கட்டாய கடமையாக்கியுள்ளான். ஆகையால் நாம் அனைவரும் முக்கியத்துவம் தர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் மீது அருள் புரிவானாக. ஆமீன்.